எப்படியா இருக்கு அவன் அந்த வீட்டை வாங்கினா? அவன் நிஜமாவே அந்த வீட்டை வாங்கியிருக்கானா இல்ல வாடகைக்கு கூடி வந்துட்டு நம்ம வயிற்றுச்சலை கலப்பணுங்கிறதுக்காக சொந்த வீடு மாதிரி நடிக்கிறானா? நான் தான் அந்த ஓனராண்ட விசாரிச்சேனே, மையாவே வாங்கியிருக்கிறான் அவன். அந்த வீட்டை வாங்குற அளவுக்கு அவனுக்கு ஏது அவ்வளோ காசு? அதான் உன்னாண்ட முதல்லயே காட்டு நானு. எல்லாம் டிராவல்ஸ்ல இருந்து உங்ககிட்ட சுருட்டின பணம் தான். கடை வாய் முடி சும்மா இருக்க மாட்டே நீ. என்ன இல்லன்றீங்களா? அப்படின்னா அவனுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சதா? எல்லாரும் ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஒன்னும் மொத்த பணத்தையும் சம்பாரிச்சு ஒன்னும் அந்த வீட்டை வாங்கல, வட்டிக்கு கடனை வாங்கி அந்த வீட்டை வாங்கியிருக்கிறார். ஆத்தாடி, அவனை நம்பி அவ்வளோ பெரிய பணத்தை யாருங்க கடன் கொடுத்தது? அந்த புண்ணியமா நம்ம கண்ணெல்லாம் படலையே. அலையாதடி, கடை வாங்கினா திரும்ப கட்டணும். அப்படியா? எங்களுக்கு தெரியாது, இவர் சொல்ல வேண்டார். அவன் மட்டும் எங்க இருந்து கட்ட போறான்? அவனுக்கு ஏது வருமானம்னு கேக்குறேன். ஏய், அவன் வருமானத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். இவ்ளோ சீக்கிரத்துல இந்த சென்னையில வீடு வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட என்ன திறமை இருக்கு? நம்ம ஆர்த்திக்கு என்ன சொல்றீங்களா? அவகிட்ட திறமையும் இருக்கு, புத்திசாலித்தனமும் இருக்கு. ஆமா, நான் வளர்ந்தது பிடிக்காம தான் என்ன டென்ஷன் பண்ணணும்னு வீம்புக்கே பணத்தை கடன் வாங்கி அவன் இந்த வீட்டை வாங்கியிருக்கான். அப்படிலாம் இருக்காதுமா. அப்போ வேற எங்கேயாவது வீடு வாங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துல அவன் வீடு வாங்கணும்? இது பாயிண்ட் மேடம். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டுல பால் காய்ச்ச போறாங்க. அதுவும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காய்ச்ச போறாங்க. அப்படியா கதை? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்மளும் எல்லாரையும் கூப்பிட்டு பாலை காய்ச்சுவோம். என்ன உளறீங்க? நம்ம தான் ஆல்ரெடி பால் காய்ச்சி கூடி வந்துட்டோம்ல. அது இது ஒரு ரன்னிங்ல அப்படியே பட்டுன்னு வந்துடுச்சு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நம்ம ஏதோ ஓமம் வளர்ப்போமே, எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அவன் என்ன பெரியாளா? அவனுக்கு மேல நம்ம கொக்கு. ஹோமம் வளர்க்கறது, போட்டி போடுறது இதெல்லாம் வேண்டாம்டா. அவன் வீடு வாங்கியிருக்கான், பால் காய்ச்சி குடியேற போறான். அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு விட்டுட்டு போங்க. ஏன் விடணும்? இல்ல எதுக்கு விடணும்னு சொல்ற? அவன் ஏதாச்சும் பண்ணானா பதிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். டே ராஜேஷ், நீ ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ற. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். அவன் பாலை காய்ச்சுற அதே நாள் அதே கைமா இன்னைக்கு நம்ம ஓமம் வளர்க்குறோம், எல்லாரும் இட்டுன்னு வந்து. அது மட்டும் இல்ல, கும்பகோணத்துல இருந்து ஐரைட்னு வர போறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவனா நானான்னு பாத்துலாம். புள்ளிகா பையன் அவன். பாரு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க. எண்ணருமை மீனவ சமுதாய மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நமது அமைப்பு ஒரு சிறிய அமைப்பு தான். ஆனால் மேடம் மேனகா அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்ததன் மூலம் இன்று உலகத்தின் மிக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் ஆகிவிட்டது. மேடம் மேனகா அவர்கள் கையசைத்தால் உலக கோடீஸ்வரர்கள் எல்லாம் அவர் முன் அணிவகுத்து நிற்பார்கள். மேடம் மேனகா அவர்கள் இந்த விழாவிற்கு வரமாட்டார்கள் என்று உலக கோடீஸ்வரர்களின் மத்தியில் பேச்சு இருந்தது. அவர்களின் பேச்சை பொய்யாக்கி அவர் இங்கு வந்ததால் நம் குலப்பெண்ணாகிவிட்டார்.
நமது கூட்டம் பணபலத்தில் குறைந்ததாக இருந்தாலும் படைபலத்தில் மிகவும் பெரியது. நாங்கள் அனைவரும் மேடம் மேனகாவிற்கு முன்பாக அணிவகுத்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். உலக புகழ் பெற்ற நமது தவப்புதல்வி மேனகா அவர்கள் பெரிய பணக்கார விழாக்களை புறக்கணித்து இன்று நமது விழாவுக்கு வருகை தந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். மேடம் மேனகா அவர்களுக்கு நம் இனப்பெண் மாலை அணிவித்து மரியாதை செய்வார். நம்முடைய விழாவிற்கு திடீர் விருந்தாளியாக வந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்த தொழிலதிபர் ஆதித்யா அவர்களுக்கு நமது தலைவர் சால்வை அணிவிப்பார். யார் சார் நீங்க? யார் வேணும்? ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். அழைப்புதல் ஏதாவது இருக்கா? இல்லை, வேண்டியவங்களோட ஃபங்க்ஷன் தான் இது. அவங்க கூப்பிட்டு யாரு? வணக்கம். வாங்க தொல்காப்பியன். ஆமா, அந்த ஆள் எதுக்கு இங்க வராரு? அவர் தான் சார் தொல்காப்பியன். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். யூ மீன் அந்த ஆளையும் இந்த ஸ்டேஜ்ல உட்கார வைக்க போறீங்களா? ஆமா சார், தொல்காப்பியன் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய விஐபி. மேனகா மேடம் மாதிரி. சார் என்ன சார் நடக்குது? சார் ரொம்ப முக்கியமான ஆளா இருந்து மட்டும் மேடையில் உட்கார வைக்கலாம் சார். அவர் முக்கியமான ஆளு தான் சார். அவரும் ஒரு விஐபி. அவரால் எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு நாங்க பொறுப்பு. ஹலோ, அப்போ பேனர்ல அவர் பேரை ஏன் போடல? அவருக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்தி. பேனர்ல பேரு போடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. அதான் போடல. மேனகா மேடம் அளவுக்கு அவரும் எங்களுக்கு முக்கியம்தான். அவர் மேடைக்கு வர்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நாங்க பொறுப்பு. மிஸ்டர் ஆதி. எஸ் மேம். என்ன ப்ராப்ளம்? மேம், தொல்காப்பியன் இஸ் கமிங் ஹியர். அதோ வரான்னு பாருங்க. இவனையும் இந்த மேடையில் உட்கார வைக்க போறாங்களா? டிஸ்கஸ்டிங். இட்ஸ் ஓகே, அவர் மேடைக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என வரவேற்று முதலில் மேடம் மேனகா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கடல் தாண்டி லண்டனில் வாழ்ந்தாலும் நான் எப்போவுமே இந்தியாவையும் இந்த கடற்கரையையும் நேசிச்சுட்டே தான் இருப்பேன். இந்த கடற்கரைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு பலர் நினைக்கலாம். அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் இருக்கு. எத்தனையோ பிரம்மாண்டமான விழாக்களை புறங்கையால் ஒதுக்கி தள்ளுற இந்த மேனகா இந்த மீனவ சங்க கூட்டத்துக்கு வந்தது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பலரும் பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம்தான். கடல் மேலேயும் அதோட மக்கள் மேலேயும் எனக்கு இருக்கிற நேசம். நான் உலகத்தில் பல நாடுகளில் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கேன். ஆனால் அத்தனையும்
கடல் சார்ந்த பகுதிகள் தான். அதெல்லாமே இயற்கையாவே நடந்த விஷயங்கள். நான் எதையும் திட்டம் போட்டு செய்யல. எப்படி எனக்குள்ள இந்த நேசம் வந்ததுன்னு புரியல. எப்பவுமே என் மனசுக்கு அடியில கடல், கடல் சார்ந்த மக்கள், இந்த நினைப்பு தான் ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் என் மனசில் மீனவ மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஆசையோடு தான் இருந்துட்டுருக்கேன். என் மனசில் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றணும்னா உங்களோட ஒத்துழைப்பு வேணும். கடற்கரை ஓரமாக உங்களுக்காக பல வளர்ச்சி திட்டங்களை, கட்டிடங்களை உருவாக்குற யோசனையில் இருக்கேன். அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு வேணும். நன்றி. இப்பொழுது தொழிலதிபர் ஆதித்யா அவர்கள் பேசுவார்கள். Go, Adi. No, ma'am. No. ஏன்? வேண்டாம். அடுத்ததாக நமது நண்பர் திரு தொல்காப்பியன் அவர்களை பேச அழைக்கிறேன். எந்தவித பிரபலமும் இல்லாத திரு தொல்காப்பியனை இந்த விழாவிற்கு அழைத்தது பொதுமக்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இதில் வியப்பில்லை. ஏனெனில் அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையோடு கலந்து விட்டவர் இவர். இப்பொழுது எங்களது இனிய நண்பர் உங்கள் முன் உரையாற்றுவார். வணக்கம். நான் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பேசுகிறவன் தான். சுனாமி வந்த சமயத்தில் உங்களோட சேர்ந்து மீட்பு நடவடிக்கையிலையும் களப்பணியிலையும் ஈடுபட்டவன். ஆகையால் உங்களோட வாழ்க்கை பற்றியும் பிரச்சனைகள் பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். மேடம் மேனகா பேசும்போது மீனவர்களுக்காக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறதா சொன்னாங்க. அதை நான் மனமாற வரவேற்கிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது மீனவரோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதாக இருக்கக்கூடாது. ஏன்னா மற்றவங்க நாட்டில் எங்கே வேணாலும் வாழலாம். ஆனால் இந்த மீனவ பெருமக்கள் மட்டும் கடற்கரையை ஒட்டித்தான் வாழ முடியும். மீனவர்கள் கடல் அன்னையோட பிள்ளைகள். கடற்கரை தான் அவங்களுடைய தாய் மடி. இந்த அலைகளின் ஓசை தான் அவங்களுக்கு தாலாட்டு. அவங்க இயல்போட வாழ அனுமதிக்கிறதா நாம அவங்களுக்கு பண்ணக்கூடிய முதலாவது பெரிய உதவியா இருக்க முடியும். மேனகா மேடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான உதவிகளை செய்வாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். சார், எங்க அவன்? தப்பிச்சிட்டான் சார். ச்சே. ஓகே, கம் ஆன். வாங்க சார்.